குட் ஈவினிங் ஆல். ஸோ எல்லோரும் பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கலாம். இப்போது நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணணும். நான் சொல்கிற விஷயங்களை பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணணும். செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போன 3 விஷயங்கள் அதை எழுதணும். செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போயிருக்கிற 3 விஷயங்கள். அதாவது நான் சொல்கிறது கரண்ட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இப்போ கரண்ட்டில் செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ இதனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் எனக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேனே. நான் COVID-19 வந்தவுடனே நான் நினச்ச விஷயம் புக் எழுதணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் ஜிம் ஒர்க் அவுட்டில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. ஸோ இது ரெண்டும் என்னால் பண்ண முடியலை. செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போனது. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போன விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை 1 2 3 4 1 2 3 3 போதும். அந்த 3 இப்போ நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட எஸ் டன் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன். திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 03. அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 03. ஸோ அதை நோக்கி போகிறோம், பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 03 கம்ப்ளீட். டன். ஓகே, எல்லோரும் எழுதியிருக்கீங்க. வெரி குட். இப்போ வாண்டட் பட் அனேபிள் டு கம்ப்ளீட் இந்த விஷயம் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? இதில் யாராவது ஒருத்தங்க எனக்கு உங்களோட சாம்பிளில் போட முடியுமா? யாராவது ஒருத்தங்க உங்களோட சாம்பிள் போட முடியுமா? அப்கிரேட் மை செல்ஃப் அண்ட் கோ டு ஜாப். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இதில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஹேப்பன்டு சார்னா, ஜெய் சார் முகத்தில் ஒய் சிரிப்பு மிஸ்ஸிங். ஆல்ரெடி டிலே லேட்டு. ரேவதி யார் இது கேட்டது? சாராபானுவா? ஓகே, இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் சரியாயிடும். டயட் தொடராமல் இருப்பது குட். ஃபேமிலி ட்ராவல் குட். ஓகே ஓகே, எனஃப் எனஃப் எனஃப். எல்லோரும் எழுதியிருக்கீங்க. எனஃப் 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 எனஃப். இப்போது நான் எனஃப் 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 எனஃப். வெல்கமிங் ஸ்மைல் மிஸ்ஸிங். அதான் மேடம், இன்றைக்கி நான் வந்தது கிட்டத்தட்ட 503 ஆயிடுச்சு. நெட்வொர்க் எனக்கு சரியாக கிடைக்கல, அதனால் நான் ஆல்ரெடி லேட்டு. இப்போ எல்லாருக்கும் அந்த 6:15 6:30 முடிக்கணும். அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? நான் கரெக்டாக முடிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, ப்ளீஸ். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 03. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 03ல் நான் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போனது அப்படின்ற விஷயத்த இங்கே போட்டிருக்கோம். கரெக்டாக? இப்போது அந்த விஷயத்த நான் 2 கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? இங்கே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீனில் இப்போது வாண்டட் டு பட் அனேபிள் டு கம்ப்ளீட், வாண்டட் டு பட் அனேபிள் டு கம்ப்ளீட், அதை 2 பக்கமாக பிரித்தோம்னா ஒரு பக்கம் வித்தின் மை கண்ட்ரோல். அது சாரி, வித்தின் மை கண்ட்ரோல், வித்தின் மை கண்ட்ரோல். ஒரு பக்கம் வித்தின் மை கண்ட்ரோல், இன்னொரு பக்கம் நாட் இன் மை கண்ட்ரோல். இது 2ஆக பிரிங்களேன். வித்தின் மை கண்ட்ரோல், இன்னொன்று நாட் மை கண்ட்ரோல். வித்தின் மை கண்ட்ரோல், இன்னொரு பக்கம் நாட்
இன் மை கண்ட்ரோல் அப்படின்னு ரெண்டாக பிரிங்க. இப்போது நீங்கள் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை வந்து எடுப்போமே. இப்போ டயட் தொடராமல் இருப்பது. புவனா ராதா கிருஷ், நீங்கள் இருக்கீங்களா? புவனா ராதா கிருஷ் எஸ்ன்னு போடுறீங்களா? நான் உங்கள்கிட்ட தான் பேசணும், உங்கள்கிட்ட பேசி தான் இதை எடுக்கணும். உங்கள்கிட்டனா நான் இங்கே இப்போது நான் சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் டைப் பண்ணிட்டே வரணும். ஸோ நீங்கள் ரெடியா? புவனா ராதா கிருஷ், புவனா ராதா கிருஷ் இருக்கீங்களா? ஃபைன். ஸோ அவங்க இல்லையா? அடுத்தது யோகேஸ்வரன், நீங்கள் இருக்கீங்களா? ஸோ யோகேஸ்வரன், நீங்கள் எழுதியிருக்கிறதுல ஒரு விஷயத்தை இங்கே எழுத முடியுமா? ஓ, புவனா ராதா கிருஷ், எஸ். ஸோ இப்போ நீங்கள் போட்டிருந்த விஷயம் என்னது? ஒரு நிமிஷம் இருங்க. டயட் தொடராமல் இருப்பது. ஸோ டயட் தொடராமல் இருப்பது அப்படின்றது இப்போ இந்த 2 கேட்டகரியாக நம்ம பிரித்தோம் இல்லையா? ஒரு கேட்டகரி வந்து வித்தின் மை கண்ட்ரோல், ரெண்டாவது கேட்டகரி வந்து இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். பிரேமாம்மா, நான் உங்கள்கிட்ட வரேன். அடுத்தது நீங்கள் எழுதியிருக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ வித்தின் மை கண்ட்ரோல் அண்ட் நாட் இன் மை கண்ட்ரோல், 2 விஷயமா இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த டயட் தொடராமல் இருக்கிறதுக்கு காரணம், நான் செய்ய வேண்டிய விஷயம் இன் மை கண்ட்ரோல், நான் செய்ய வேண்டிய விஷயம் செய்யாமல் போனதுனால டயட் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சா, இல்லை அந்த பக்கம் நாட் இன் மை கண்ட்ரோல், நான் டயட் கண்டினியூ பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்க அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறப்ப என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதனால் நான் சாப்பிட வேண்டியதாக போச்சு, அப்படியெல்லாம் ஏதாவது நடந்துருச்சா? புவனா மேடம், நீங்கள் டைப் பண்ணணும். எனக்கு கோகுலகிருஷ்ணன் ஸ்ட்ரெயிட்டாக நாட் இன் மை கண்ட்ரோல்னு போட்டிங்கன்னா எனக்கு புரியாது. எனக்கு நீங்கள் என்ன பாயிண்ட்டு அதில் நாட் இன் மை கண்ட்ரோல் ஆர் மை கண்ட்ரோல், அது போட்டால் தான் எனக்கு புரியும். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா, அதை நீங்கள் போடணும். நான் உங்கள் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது, உங்கள் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது உங்கள் கண்ட்ரோல், உங்கள் ஒய்ஃபோட கண்ட்ரோல், உங்கள் ஹஸ்பண்டோட கண்ட்ரோல், உங்கள் குழந்தைங்களோட கண்ட்ரோலில் நான் சொல்லலை. உங்கள் கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலில். எனக்கு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. யாராவது ஒருத்தங்க நீங்கள் என் கூட கண்டினியூஸாக டைப் பண்ணிகிட்டே வந்தால் தான் நான் இதை வந்து பண்ண முடியும். யாராவது புவனா மேடம், நீங்கள் எனக்கு டைப் பண்ணணும், இல்லை நான் மை கண்ட்ரோல் தான். வெரி குட். ஸோ புவனா மேடம் சொன்னது என்னோட கண்ட்ரோல், என்னோட வித்தின் மை கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் அதை பண்ணலை. கரெக்டாக? இப்போது புவனா மேடம், நீங்கள் வந்து வித்தின் மை கண்ட்ரோல், இது என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் இதை சரியாக பண்ணலை, நான் தான் இதை சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, வித்தின் மை கண்ட்ரோல், என்னோட இதில் தான் இருக்குது, நான் தான் இதை சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அங்கே வந்து வருத்தப்படுறதுக்கான வலி ஏற்படுறதுக்கான காரணமே இல்லை. ஏன்னா இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், நீங்கள் அதை சரி பண்ணணும், அவ்வளோதான். சில நேரங்களில் நாட் இன் மை கண்ட்ரோல் வரும். இங்கே நான் இப்போது இங்கே நீங்கள் போட்டிருக்கிறதுல பிரேமா அம்மாவை எடுக்கிறேன், ஏன்னா அவங்க ஒன்று. ஓகே, விசிட் கம்போடியா. பிரேமாம்மா, நீங்கள் எழுதியிருக்கீங்க விசிட் கம்போடியா. இது இந்த கம்போடியாவுக்கு நீங்கள் போகிறது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை உங்களோட கண்ட்ரோலில் இல்லையா? ஒரு கேள்வி நான் புவனா மேடம்க்கு கேட்டேன், அது என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க, அதை தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு கேள்வி நான் வந்து பிரேமாம்மாவுக்கு கேட்குறேன், கம்போடியாவுக்கு போகிறதுன்னு போட்டிருக்கீங்களே, அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை உங்களோட கண்ட்ரோலில் இல்லையா? அதாவது டெசிஷன் மேக்கிங், அது நீங்கள் தான், இட் இஸ் இன் மை கண்ட்ரோல், நான் நினச்சா நாளைக்கு போயிடலாம்,
ஃபைன். இப்போ போனா ராதா மேடம் வந்து நான் தான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா, எஸ். இப்போ பிரேமாம்மா நாட் இன் யுவர் கண்ட்ரோல். இப்போ இந்த 2 சாம்பிள் தான் நான் எடுத்துக்கிறேன். எனஃப் இந்த 2 சாம்பிள் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 சாம்பிள். இப்போது போனா மேடம் சொன்னது ஐ ஆம் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன், என்னோட கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. யா ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரேமாம்மா, கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன். என்னோட கண்ட்ரோலில் தான் இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்களில் போனா மேடம் இதை உங்களுக்கு சொல்கிறேன். திஸ் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற இடத்துல பெயின் வராது. திஸ் வில் பி சர்ப்ரைசிங். நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். கொஞ்சம் எல்லோரும் ஸ்க்ரீனை கவனிச்சிங்கன்னா தான் புரியும். திஸ் இஸ் இன் மை கண்ட்ரோல், இது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிற விஷயங்களில் நமக்கு பெயின் வராது. இன்ஃபேக்ட் ஹாப்பினஸ் தான் வரும். நான் தானே பண்ணணும், அதை நான் தானே பண்ணணும், நான் தானே பண்ணியிருக்கணும் அப்படின்றப்போ எப்படி நீங்கள் உங்களுக்கு பெயின் வரும்? நான் தானே இதை பண்ணியிருக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பெயின் வருதுன்னா, உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னா நேற்று அந்த சுத்தியல் சொன்ன கதை தானே இது. திரும்பவும் நீங்கள் தான் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் தான் அதை கையில் எடுத்துருக்கணும், நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் இன்னமும் பண்ணாமல் என்னால் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல, என்னால் டயட்டில் இருக்க முடியல, என்னால் டயட்டில் இருக்க முடியல, என்னால் டயட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் அந்த சுத்தியலை எடுத்து முடியல 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 அப்படின்னு அடிச்சுக்கிற கில்ட் ஃபீல் மாதிரி இல்லை அது. புவனா ராதா கிருஷ், உங்களால் தான் பண்ண முடியல, இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்த உடனே உங்களுக்கு பெயின் வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பெயின் வரும்னு நினைக்கிறீங்க? குட் குட். யோகேஸ்வரன் எழுதியிருக்கிறது ஃபென்டாஸ்டிக். குற்ற மனப்பான்மையாக இருக்குது. ஸோ முதல் ஹேமர் சுத்தியல் எடுத்து முதல் அடி அடிச்சிட்டிங்க. வெரி குட். குற்ற மனப்பான்மையாக இருக்குது. நான் போனா ராதாகிருஷ்ணா மேடமை வந்து சாம்பிளாக எடுத்துக்கிறேன். கைத்தட்டுறதுக்கு காரணம் உண்டு, எல்லாருடைய அட்டென்ஷனும் இங்கே வரணும். குற்ற மனப்பான்மையாக இருக்குன்றது ஒரு தடவை சொல்லும் பொழுது, போனா மேடம் ஒரு தடவை சொல்லும் பொழுது ஒரு தடவை அடிச்சிருக்கீங்க இங்கே. இப்போ 2வது தடவை நீங்கள் குற்ற மனப்பான்மைன்னு சொன்னீங்கன்னா இங்கே அடிச்சுக்க போகிறீங்க. கில்ட்டு தானே. 3வது தடவை சொன்னீங்கன்னா இங்கே அடிச்சுக்க போகிறீங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, எத்தனை தடவை சொல்கிறதா உத்தேசம்? போனா மேடம்கிட்ட பதில் எதிர்பார்க்குறேன். எத்தனை முறை சொல்வதாக உத்தேசம்? எத்தனை முறை நீங்கள் சொல்வதாக உத்தேசம்? இன்னும் எத்தனை முறை நீங்கள் சொல்வீர்கள்? உங்களுக்கு நிறைய தைரியசாலி நீங்கள். உங்களால் வந்து ஒவ்வொரு தடவையும் அடிச்சுக்க முடியும். அந்த கில்ட் ஃபீல் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சுத்தியலால் எடுத்து அடிச்சுக்கிறதுக்கு தானே சமம். நேற்று பார்த்தது. ஸோ இன்னும் எத்தனை முறை நீங்கள் சொல்லப் போகிறீர்கள்? அதுதான் கேள்வி. மேடம் இருக்கீங்களா? போனா மேடம். அடுத்ததான் நான் பிரேமா மேடம்கிட்ட வரணும். இட் இஸ் இன் மை கண்ட்ரோலில் வலி எனில் சுத்தியல் எடுத்து அடித்துக் கொள்கிறேன். இட் இஸ் இன் மை கண்ட்ரோலில் வலின்னா சுத்தியல் எடுத்து அடிச்சுக்கல. இட் இஸ் இன் மை கண்ட்ரோல்னு தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சுத்தியல் எடுத்து அடிச்சுக்கிறீங்க. சாந்திமணியன் மேடம், யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் இன் மை கண்ட்ரோலில் வலின்னா சுத்தியல். நீங்கள் அடித்ததுக்கப்புறம் தான் வலி. நீங்கள் அடித்ததுக்கப்புறம் தான் வலி. இட் இஸ் இன் மை கண்ட்ரோல்னு நீங்கள் நினச்சிட்டு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்கல்ல, அதுதான் வந்து ஓகே. ஸோ நாளை முதல் டயட் ஆரம்பிக்கிறேன். பியூர் ஹாப்பினஸ் இல்லை? பியூர் ஹாப்பினஸ், பியூர் ஹாப்பினஸ். நாளையிலிருந்து டயட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நாளிலிருந்து ஆரம்பிங்க. தட்ஸ் இட். அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் வேறு பேசுவோம். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் வேறு பேசலாம். அது நான் இப்போ பிரேமாமாவுக்கு பேச போகிறேன். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்துட்டா, நீங்கள் செயலில் இறங்கலை அப்படின்னா அடிச்சுக்கிறோம். தைரியசாலி இல்லை,
ஒரு 10 வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு 10 நாளைக்கு 10 வாரத்துக்கு டயட் பண்ணல அப்படின்னு நினச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். போனா மைண்ட் வாய்ஸ், ஐயா சாமி அந்த சுத்திலால் நீங்கள் அடித்து காமிக்கிறதுக்கு நான் டயட் ஃபாலோ பண்ணேன். ஓகே. Happiness expected by traveling to Cambodia, it didn't happen. நான் வரேன் பிரேமாமா, உங்கள்கிட்ட தான் அடுத்து. No pain but zero happiness at present, that's all. Yes. இப்போ பிரேமாமா குயிக்காக இங்கே ஒரு பதில் போட்டிருக்காங்க பாருங்க, சூப்பர்வா. Happiness expected by traveling to Cambodia, சூப்பர். It didn't happen, நடக்கல. No pain but zero happiness at present. ஓகே, பெயின் இல்லை ஆனால் ஹாப்பினஸ் இல்லை, அந்த இடம் தானே. இப்போது அந்த ஒரு ஏரியாவில் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிரேமாமா இப்போ உங்கள்கிட்ட தான் நான் பேச போகிறேன். இது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நீங்கள் நினச்சா நாளைக்கு காலையில் அல்லது இன்றைக்கி நைட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பி போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை. இப்போ கவனிங்க, ஹாப்பினஸ்க்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்குறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ். ஃபஸ்ட்டு டைமென்ஷனை வந்து போனா மேடம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாரும் போனா மேடமாக அப்ரிஷியேட் பண்ணிடலாம். ஷீ ஹஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் டேக்கன் தி ஆக்ஷன் இன் ஆஸ் பாசிபிள் குயிக் ஸ்பீட். இதை விட ஸ்பீடாக ஒருத்தங்க லேர்னிங் எடுக்கவே முடியாது. ஸோ அவர் சின்சியர் ஹாப்பினஸ் அண்ட் தேங்க்ஸ் டு போனா மேம். ஸோ தட் இஸ் ஒன். அது அவங்களுக்கு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸில் ஒரு டைமென்ஷன். அதாவது இட் இஸ் இன் மை கண்ட்ரோலில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. டன். இப்போது இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். அதுக்கு தான் நான் வந்து என்ன கேட்டேன் பிரேமாமாட்ட, நீங்கள் நினச்சா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட முடியுமா? முடியாது. நோ போட்டிருக்காங்க. ஏன் நோ போட்டிருக்காங்க? நிறைய காரணம் இருக்கும். என்னென்ன காரணம்? ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் பயப்படுவாங்க, நோ சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படியே போனாலும் அங்கே போய் கோவில் மூடி இருக்குது, பார்க்க முடியாது. அல்லது கம்போடியாவில் நான் பார்க்கணும்னு நினச்ச இடங்களுக்கு போக முடியாது. இது ஏதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை. அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 03ல் பார்ட் ஏ ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டா ஹாப்பினஸ் வருது. ஏன்னா ஆக்ஷன் எடுத்தாகணும். ஆக்ஷன் எடுக்கலைன்னா சுத்தியலால் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள். இட் இஸ் நாட் இன் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் நாட் மை இன் கண்ட்ரோல். என்னோட கண்ட்ரோலில் அது இல்லை. நான் ஒன்றுமே அதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே இருக்குது. COVID-19 உங்கள் கண்ட்ரோல்லையா இருக்குது? நாட் இன் யுவர் கண்ட்ரோல். அப்போ கம்போடியாவுக்கு போகிறது என்னோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு பிரேமாமா சொல்கிற நேரத்தில் அவங்க ஹாப்பியாக தானே இருக்கணும். இப்போது பிரேமாமாட்ட ஒரு கேள்வி, நாட் பெயின், நோ பெயின் பட் ஜீரோ ஹாப்பினஸ்னு போட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, ஒரு விஷயம் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. இப்போது பிரேமாம்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அப்படியே ஜன்னல் வழியாக திறந்து அந்த ரோடு மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதில் நிறைய காரு சைக்கிள் இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் சைக்கிள் வந்து போயிட்டுருக்கிறதுல ஏதாவது ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் நிறுத்த முடியுமா? ஏதாவது ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் நிறுத்த முடியுமா? நீங்கள் இங்கேருந்து நெல் அப்படின்னா நின்றுமா? செல் அப்படின்னா சென்றுமா? உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? இப்போ இது ஒரு பேசிக் ரூல். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த சாலையில் 4 பேர் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அவங்க 4 பேர் போகக்கூடாது. நெல் அப்படின்னா நின்றுமா? செல் அப்படின்னா அவங்கெல்லாம் உடனே போவாங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். அப்போது இந்த விஷயம் எப்படி உங்களை பாதிக்கலையோ அதே மாதிரி நீங்கள் விரும்பினாலுமே கூட so the thing is, if something is not in our control then it is pain. No,
மீனு சந்தோஷ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் பதிலை நான் இப்போ படிக்கிறேன் கவனிங்க. ஸோ த திங் இஸ், இஃப் சம்திங் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல் தென் இட் இஸ் ஹாப்பினஸ். என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா ஹாப்பியாக தானே இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். நான் இதை பற்றி ஒரி பண்ணி என்ன ஆக போகிறது? நாளைக்கு காலையில் அமெரிக்காவில் சூரிய உதயம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால அங்கே நடக்க போதா? நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே நடக்கலை, உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை, சோகமாக உட்காந்துருக்கீங்க. நான் உங்களை என்ன சொல்லலாம்னா, பெயின் இல்லை ஆனால் ஹாப்பினஸும் இல்லை அப்படின்னா நான் உங்களை என்ன சொல்லுவேன்னா, கையில் சுத்தியல் வச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் அடிச்சிக்கல. என்ன பண்ணுறது, நம்ம கையில் இல்லை. போகலான்னு தான் நினச்சேன், போக முடியல, வழி இல்லை, ஆனால் ஹாப்பினஸும் இல்லை அப்படின்னு இப்படியே வச்சுட்டே இருக்கீங்க. அப்போது because of the circumstances we are not able to travel, so that feeling of happiness expected is missing. நேற்று ஏதோ ஒன்று பேசணுமே, truth, other than truth, expected is missing. Feeling absolutely no sad, no pain. Beautiful. No sad, no pain. Super. No sad, no pain. Fantastic. No sad, no pain. அப்போ அந்த இடத்துல feeling of happiness expected is missing இல்லையா? ட்ரூத் என்ன? இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ட்ரூத் என்ன? வாட் இஸ் ட்ரூத்? போக முடியாது. வாட் இஸ் அதர் தென் ட்ரூத்? போயிருந்தா நல்லா இருக்கும் இல்லை? ட்ரூத் என்ன? போக முடியல. ஸோ when things are not happening and which are things are not in your control, be happy. நான் நினச்ச மாதிரி நடக்கலை, நான் நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை. நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிரேமாமா மாதிரி தான் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சிங்கப்பூர் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஹிமாலயாஸ் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஐ வாண்ட் டு கோ டு அட்லீஸ்ட் ஃபியூ கண்ட்ரீஸ் திஸ் டைம். கேமரா தூக்கிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. என் தரப்பில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். The entire world is operating in a different procedure. அப்போது நான் உன்னை விரும்பினேன், அது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, ஸோ ஐ எம் ஹாப்பி. நான் ஒன்று விரும்பினேன், அது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, ஸோ ஐ எம் ஹாப்பி. திஸ் இஸ் ஃபார் சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் நான் ஒன்று விரும்பினேன், அது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, ஐ எம் ஹாப்பி நவ். நான் ஒன்று விரும்பினேன், என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, செய்ய போகிறேன், ஐ எம் ஹாப்பி. Two things, I repeat again, சின்சியராக கவனிக்கணும். நான் ஒன்று விரும்புகிறேன், நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். It is in my control. I want to take diet. I want to follow diet. It is in my control. I followed it. I follow. Action எடுத்துட்டேன். I am in happy. Action எடுக்கல, சுத்தியில் எடுத்து அடிச்சுக்கிறேன். டயட் பண்ணலான்னு நினச்சேன். Whereas the next point, நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அது என்னோட கண்ட்ரோல்லையே இல்லை. It is not in my control. It is someone else's control. It is some other system's control. So, I am happy. Because it is not in my control. I can't do that. நம்ம நினைச்சாலும் இப்போ போக முடியாது. That's the truth. Other than truth is the pain. அப்போது பிரேமாமா கேட்கலாம், இல்லை எனக்கு பெயின் இல்லையே சார், ஆனால் ஹாப்பினஸும் இல்லை. போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹாப்பினஸும் இல்லை, ஆனால் பெயினும் இல்லை. என்னோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். There are two options. ஸ்க்ரீனை கொஞ்சம் கவனிக்கணும். You live in two states of mind. One is happiness. நல்லா கவனிக்கணும். One is
happiness. Rest is not happiness. That is no happiness. ஹாப்பினஸ்க்கு அகெயின்ஸ்டாக என்னமோ ஒரு ஸ்டேட். ஒன்று வந்து ஹாப்பினஸ் பியூர் பிளிஸ், இன்னொன்று வந்து பியூர் பிளிஸ்க்கு அகெயின்ஸ்ட். அது நியூட்ரல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஒன்று ஹாப்பினஸ் ஒரு ஸ்டேட், இன்னொரு ஸ்டேட் ஹாப்பினஸ் இல்லை, அவ்வளோதான். ஒன்று ஹாப்பினஸ் இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட். ஒன்று ஹாப்பினஸ், அப்போ என்ன, அது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, அதனால போக முடியல. போனால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஓகே, போக முடியல, அவ்வளோதான் ரியாலிட்டி. தட்ஸ் த ட்ரூத். ஸோ ஐ எம் ஹாப்பி. இப்போ நான் பிரேமா மாட்ட இன்னும் சில கேள்விகளை கேட்க முடியும். ஃபின்லாந்தில் ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு ஐயோ தெரியாமல் வந்துட்டேன், திரும்பி போக முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உமாராம்ஜின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டில் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், தெரியாமல் இங்கே வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது எனக்காக ஒரு தனி ஃப்ளைட்டு ஒன்று கொடுத்தாங்கன்னா நான் வந்து கிளம்பி போயிடுவேனே அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க சொல்லி பார்த்தாங்க. உமாராம்ஜி மேடம் வந்து இதே சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபியூச்சர் அன்ஃபோல்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரும்போது அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ அங்கே இருந்து கிளாஸஸ்க்கு போகிறாங்க, பாடங்களை கற்றுக்குறாங்க. வாட் இஸ் இன் ஹர் கண்ட்ரோல் இன்சைடு ஃபின்லாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைனில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. வாட் எவர் இன் ஹர் கண்ட்ரோல் ஷி ஹஸ் ஸ்டார்டட் டூயிங் இட். So, understanding happiness, rule number 3. Is it in your control? Be happy. It is not in your control? Be happy. அப்போ understanding 4. Understanding happiness 4. இதை படிக்கும் போதே நாம் ஒன்று படிச்சிட்டோம். எத்தனை பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு தெரில. நான் இப்போ எழுதுகிறேன். இங்கே நான் பேசுகிறது வந்து அஃபென்சிவாக யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு நம்புகிறேன். எடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன், எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் வந்து கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சரில் இல்லை. நீங்களும் நானும் கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சரில் பார்த்து பேசி சிரித்து அப்போ எடுக்கும் பொழுது இதனுடைய மீனிங் வேறு. எஃபியில் கீழே கண்ணா அப்படின்னான்னு கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். ஆச்சரியம், நான் உங்களை பார்க்கவே இல்லை, என் முகத்தை பார்ச்சே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து அதில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து யாரும் எங்கேயும் அஃபென்சிவாக எடுத்துடக்கூடாது. ஸோ போனா மேடம் அண்ட் பிரேமா மேடம் 2 பேருக்குமே தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ சாம்பிள் டு அஸ். அதனால் வி ஆர் லேர்னிங் எ லாட், நிறைய கற்றுக்குறோம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸில் 4th பாயிண்ட், எய்தர் ஹாப்பினஸ் or no happiness. 2 ஸ்டேட் தான். இந்த இடையில ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட், இந்த ஸ்டேட்லாம் நாமளாக கண்டுபிடிச்சிக்கிறது. ஆக்சுவலாக when you are not happy, நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா, when you are not happy, it's a sad state. அல்லது ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற sad state, இல்லை கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிற சேட் ஸ்டேட், இல்லை கொஞ்சம் நியூட்ரலுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் ஸ்டில் சேட் ஸ்டேட், இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதனால தான் 2 ஸ்டேட் தான் நமக்கு. 1, ஹாப்பியாக இருங்க, திங்ஸ் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல், ஸோ பி ஹாப்பி, என்ஜாய் லைஃப். 2, திங்ஸ் ஆர் இன் யுவர் கண்ட்ரோல், பி ஹாப்பி. உங்கள் கண்ட்ரோலில் இருக்க ஒரு விஷயம், இதை விட பெரிய ஹாப்பினஸ் ஏதாவது இருக்க முடியுமா? போனா மேடம், உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது டயட்டை ஃபாலோ பண்ணுறது, இதை விட பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் இருக்க முடியுமா? இப்போ இந்த பெண்டுலம்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 04க்கு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். பெண்டுலம். இந்த பெண்டுலம் வந்து இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக எப்படி இந்த மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேப்பரில் எல்லாருமே தேங்க் பண்ணிடலாம் அவங்க 2 பேருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் சாம்பிளாக இருந்ததுனால தான் இதை டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பெரிய கான்செப்ட் அது ஃபேஸ்புக்கில் லைவில் என் முகத்தை நானே பார்த்துட்டு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றத விட ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. ஸோ தேங்க்யூ யூ போத். இப்போ பெண்டுலம்க்கு நம்ம வந்தோம்னா, பெண்டுலம் வந்து இந்த கார்னர்ல இருந்து இந்த இப்படி இந்த மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்டுலத்தில். ஸோ பெண்டுலத்துக்கு ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா, ஒரு எட்ஜ் இந்த பக்கம், ஒரு எட்ஜ் இந்த பக்கம், இதுக்குள்ளே தான் அது ஆடும். இதுக்கு மேலே போச்சுன்னா பெண்டுலம் கதை முடிஞ்சுது. நமக்கும் அதுதான், இதுக்கு மேலே போச்சுன்னா கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வரேன். ஸோ இப்போ இந்த கார்னர் டு இந்த கார்னர், இந்த கார்னர் டு இந்த கார்னர் ஆடுது இல்லையா, இங்கே கவனிக்கணும் ஸ்க்ரீனில். திஸ் கார்னர் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் திஸ் கார்னர் இஸ் அன்ஹாப்பினஸ். அப்போது இங்கேருந்து இங்கே வந்தால் இது ஹாப்பினஸ், இங்கேருந்து இங்கே வந்தால் இது கொஞ்சம் ஹாப்பினஸ் கம்மி, இது கொஞ்சம் ஹாப்பினஸ் கம்மி, இது ரொம்ப கம்மி, இது வந்து அன்ஹாப்பினஸ். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இது ஹாப்பினஸ். எல்லாரும் ஸ்க்ரீனை கவனிக்கணும். இது ஹாப்பினஸ். பெண்டுலமில் 2 ஆக்ஷன் சொல்கிறேன். இது ஹாப்பினஸ், இது அன்ஹாப்பினஸ். ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதில் இது ஹாப்பினஸ். ஹாப்பினஸை விட்டுட்டு வெளியில் வந்தோம்னா தட் இஸ் அன்ஹாப்பினஸ். கொஞ்சம் அதிகம் 0.01%, 99% அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று ஹாப்பினஸ் இல்லைன்னா அன்ஹாப்பினஸ். தட்ஸ் இட். த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இஸ் அன்ஹாப்பினஸ். நீங்கள் அந்த நியூட்ரலாக இருக்கேன் அல்லது ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் நியூட்ரலாக இருக்கேன், பேலன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, அது என்னன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்க விரும்புனீங்க, அது நடக்கலை. அதனால் இருக்க விரும்புனீங்க, அது நடக்கலை. அதனால் கோபப்படாமல், வருத்தப்படாமல், சோகப்படாமல் இருக்க முயற்சி பண்ணுறீங்க. அதைத்தான் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இங்கே போகாமல் இந்த இடத்துலையே பேலன்ஸ் பண்ணுறது. ஆனால் பெண்டுலம் மூமெண்ட்டை கவனிச்சிங்கன்னா அந்த சென்டரில் வந்து நிற்கிறது அது ஐடியல் ஸ்டேட். அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் அப்படி நிற்கும். ஸோ திஸ் இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று இந்த ஸ்டேட்டில் இருக்கும், இல்லைன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்து. ஸோ அப்போ நான் 2 ஸ்டேட்டில் தான் வாழ முடியுமா சார்? ஒன்று ஹாப்பினஸ், இன்னொன்று வந்து அன்ஹாப்பினஸ் அல்லது நோ ஹாப்பினஸ். ஹாப்பினஸ், இஃப் திங்ஸ் ஆர் இன் யுவர் கண்ட்ரோல், டேக் ஆக்ஷன், டூ இட். தட் இஸ் ஹாப்பினஸ். கரெக்ட்? இஃப் திங்ஸ் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல், என் கண்ட்ரோலில் இல்லைங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிரிக்கிறது தான் ஹாப்பினஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 3, அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 4. 2. இந்த 2 பற்றி, இந்த 2 இப்போ புரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். வெரி டஃப் பட் கேன். கோகுலகிருஷ்ணன் சார், வெரி டஃப். ரொம்ப டஃப். திரும்ப ஒரு சுத்தியில் எடுத்து ரொம்ப டஃப்புங்க. ஐயோ அவ்வளோ ஈஸி. ரொம்ப டஃப்புங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளையே நாம் ஏன் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த சுத்தியில் கீழே போடுவீங்க பாருங்கள். நான் உங்களால் முடியாது, அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு சக்தி இருக்காது, உடம்பும் பெயின் இருக்கும். அதனால் கீழே போட்டுட்டு பட் கேன் அந்த வெரி டஃப்புக்கு அடுத்து ஒரு 3 டாட் போட்டிருக்கீங்களே கோகுலகிருஷ்ணன். ஸோ வெரி டஃப்னு சொன்னது, 3 டாட் போட்டது, அது வர அடி தான். அதுக்கப்புறமா பட் கேனுக்கு வந்துடுவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக பட் கேனுக்கு வாங்கல.
கிட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் எப்படின்னா அன்கண்ட்ரோல், அப்போ கிட்ஸ் ஃப்யூச்சர். ஓகே, ஸோ கிட் வந்து ஒரு தப்பு பண்ணுது அப்படி வச்சுக்கோம். குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணுது. இந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணும்போது அது என்னோட கண்ட்ரோலா, என்னோட கண்ட்ரோலில் இல்லையா? உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு நீங்கள் மீன் பண்ணுறது வேற. சொன்னால் கேட்குறது இல்லைன்றது தான் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, கரெக்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் குழந்தைக்கு புரிய வச்சு அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல்? அதுதான் கேள்வி. உங்களால் செய்ய முடியுதா முடியலையான்னு நான் கேட்கல, அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு நான் கேட்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். ஐ திங்க் நிர்மலா ராஜவேலு அவங்க தானே? ஐ கெஸ் ஸோ. அவங்க தான் அதை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போ அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? செய்ய முடியுதா முடியலையான்றது வேற, அது அப்புறம் வருவோம், அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல உங்கள் கண்ட்ரோலில் தான் உங்கள் குழந்தைய நல்லபடியாக கொண்டு வர்றது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா எஸ். உங்கள் கண்ட்ரோல் இல்லையா? குழந்தைய நல்லபடியாக கொண்டு வர்றது உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? உங்கள் கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்னா ரியாஸ் வந்து எஸ் இன் அவர் கண்ட்ரோல் போடுறாரு. என்னோட கண்ட்ரோல் இல்லாததற்கு நான் என்ன செய்ய முடியும், அதை பற்றி நான் கவலைப்பட்டு ஒன்றா. Accepted the actual reality for which we are not responsible and feel happy since it is beyond our control. Bravo, bravo, பிரேமாம்மா, bravo. இதுதான் அந்த தைரியம். என்னால் முடியலைங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடியாத ஒரு விஷயத்தை வச்சு நான் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க முடியாது. இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். COVID-19 நாட் இன் மை கண்ட்ரோல். COVID-19 வந்ததுலேருந்து நான் வந்து இதே எஃபியில் லைவில் யோசிச்சு பாருங்கள், இதே எஃபியில் லைவில் வாழ்க்கையே சரியில்லை, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பேசியிருந்தா இவ்வளோ பேர் வந்திருப்போம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லாததை பற்றி புலம்புறது அப்படின்றது பீப்புள் ஒன்ட் அக்செப்ட். ஃபர்ஸ்ட் யூ ஒன்ட் அக்செப்ட். எத்தனை நாள் புலம்ப முடியும்? எத்தனை நாள் அடிச்சுக்க முடியும்? அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து தானே ஆகணும். ஓகே, ஸோ குழந்தை, உங்களோட குழந்தை சிறப்பாக வரணுன்றதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அதை எப்படி செய்யணுன்றது வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நாம் செய்கிற முயற்சிகள் தோற்கலாம். ஸ்டெப் 1 எடுத்தேன் சரியாக வரல, ஸ்டெப் 2 எடுத்தேன் சரியாக வரல, ஸ்டெப் 3 எடுத்தேன் சரியாக வரல, ஸ்டெப் 4 எடுங்க, ஸ்டெப் 5 எடுங்க, ஸ்டெப் 6 எடுங்க, ஸ்டெப் n+1 அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? n நம்பர்ஸ் எடுக்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் கண்ட்ரோல் நிச்சயமாக உங்கள்கிட்ட தான் இருக்குது. தட்ஸ் வை யூ ஆர் அ ஃபேமிலி. அதனால தான் ஃபேமிலி. ஒரு மிருகம் வந்து இப்போ ஒரு அனிமல், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சிங்கம், அது ஒரு குட்டி போடுது. அந்த குட்டி சரியாக இல்லை அப்படின்னு சிங்கம் கவலைப்படுறதில்ல, அது பாட்டுக்கு போயிடும். நீ பார்த்துக்கோ, இல்லைன்னா உன்னை எவனாவது அடித்து சாப்பிட்ருவான் அப்படின்ட்டு போயிடும். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? சிங்கம் அதனுடைய குட்டியை ட்ரெயின் பண்ணுது, ஹெவியாக ட்ரெயின் பண்ணுது. பேசவே தெரியாது, எந்த விதமான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் அங்கே இல்லை. ஆனாலும் ட்ரெயின் பண்ணி ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த அந்த வேட்டைக்கு போகிறத அது பண்ணி முடிக்கிற வரை ட்ரெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் நகர்ந்துருது. சிங்கம் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்குது, நினச்சி தான் பண்ணுது. எஸ், இப்போ நிர்மலா ராஜவேலு மேடம் இட் இஸ் இன் மை கண்ட்ரோல் போடுறீங்க இல்லையா? இட் இஸ் இன் மை கண்ட்ரோல்னா ஸ்டெப் 1 நீங்கள் எடுக்கிறீங்க, சரியாக வரல. ஸ்டெப் 2 எடுக்கிறீங்க, சரியாக வரல. ஸ்டெப் 3 எடுக்கிறீங்க, சரியாக வரல. ஸ்டெப் 4 எடுக்கிறீங்க, சரியாக வரல. ஸ்டெப் 5 மேபி சரியாக வரலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, இதுவே ஹாப்பினஸ். பிகாஸ் யூ ஆர் டேக்கிங், யூ ஆர் த ஒன். நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தானே எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எதை வந்து ஹாப்பினஸ்ன்னு குழப்பிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா?
ஸ்டெப் 1 எடுத்தேன், ரிசல்ட் வரல, அதனால் ஹாப்பினஸ்ஸாக இல்லை. நோ. ஸ்டெப் 1 எடுத்தால் ரிசல்ட் வரணும்னு முடிவு பண்ணால் இந்த உலகத்தில் எல்லாருமே ஸ்டெப் 1லேயே ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ரிசல்ட் வந்தால் தான் ஹாப்பின்றது இல்லை, ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது என்ன பொறுப்பு நீங்கள் எடுத்திருக்கீங்க கையில். தட் இட் செல்ஃப் ஹாப்பினஸ். கரெக்ட். சச்சின் டெண்டுல்கர் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ல்டில் நம்பர் 1 கிரிக்கெட்டராக வருவார்னுலாம் தெரியாது. அது ஒரு 20 வருஷம் கழிச்சு தெரியும். நாட் நவ். ஆனால் அதுக்கு ஒருத்தங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கல்ல, யாரோ ஒருத்தங்க. அப்போது யாரோ ஒருத்தங்க இல்லை, அப்போ பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கல்ல. அச்ரேக்கர் அல்லது சச்சினோட அண்ணன் அஜித் டெண்டுல்கர் நினைக்கிறேன் அவங்க. ஸோ அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்களாம் 20 வருஷம் கழிச்சு தான் ஹாப்பினஸ்க்கு வருவாங்க. அப்போ 20 வருஷம் அழுதுகிட்டே இருக்கிறதா? நோ. இட் இஸ் இன் மை கண்ட்ரோல். வாட் எவர் இன் மை கண்ட்ரோல் ஐ ஹவ் டன் ஃபார் இன். சில நேரங்களில் அப்பாக்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் அப்பாக்கிட்ட இருந்து பதில் வரும். என்ன பதில் வரும்? என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் உனக்கு பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ அப்படின்னு வரும். ஆனால் பெரும்பாலான அப்பாக்கள் இந்த வரியை சொல்லும் பொழுது ஒரு எரிச்சலோடவே சொல்கிறாங்க, ஒரு கஷ்டத்தோடவே சொல்கிறாங்க, அல்லது ஒரு விரக்தியாகவே சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் பார்த்துக்குங்க. இதையே ஏன்னா நீங்கள் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், யூ ஹவ் டன் இட். ஹாப்பியாகவும் உங்களால் சொல்ல முடியும். See my son, I have done my best to you. This is what available in my control. அதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டேன். இங்கேருந்து சிறப்பாக போகிறது, அடுத்த லெவலுக்கு லைஃப்பில் போகிறது, இல்லை கீழே விழறது, எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. I am happy about what I have done to you. I am proud about what I have done to you. This is where I complete. I understand my support. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம்ன்றது இட்ஸ் யுவர் லைஃப். ப்ளீஸ் கோ ஹெட். எப்போ நீங்கள் சப்போர்ட் வேணும்னு கேட்டாலும் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ இட். ரெஸ்ட் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். இந்த மனநிலை வரும் பொழுது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். பையனை பற்றி நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற அப்பாக்கள், பையனை பற்றி கவலைப்படுறதுனால விஷயங்கள் நடந்துடும் சரியானா? இந்த உலகத்தில் எத்தனையோ அப்பாக்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அது சரியாக நடந்துடணும்ல? இல்லை, டசன்ட் மேக் சென்ஸ். யா நீட் சப்போர்ட், தட் வில் பி கிவன். உங்களுக்கு சப்போர்ட் வேணுன்றது நீங்கள் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் வாங்கலாம். நீங்கள் நீட் சப்போர்ட்னு கேட்கும்போது யூ பிகம் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நீங்கள் மாறுறீங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். நீட் சப்போர்ட் யூ கேன் டேக். அதுக்கு தான் புக்ஸ் இருக்குது, அதுக்கு தான் பீப்புள் இருக்காங்க, அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பழகிறோம், பேசுகிறோம். மற்றவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஆர் வி ரெடி டு கோ ஃபார் நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ்? ரெடியா எல்லாரும்? அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் ரெடியா? யாராவது ஒருத்தங்க 2 பேர் ரெடி டைப் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் பாயிண்ட் நம்பர் 5 பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் பாயிண்ட் நம்பர் 5. யா நீட் சப்போர்ட் டு கம் அவுட் இஸ் ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் ஜெயலட்சுமி மேடம் நீங்கள் கேட்குறீங்க. யா யூ டேக் ஓனர்ஷிப். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், முரளிதரன் தண்டபாணி சிஇஓ போட்டிருக்காரு பாருங்கள். நம்ம ஓனர்ஷிப் எடுத்துட்டோம், தட்ஸ் இட். அதை எப்படியும் முடிச்சிடுவோம். ஓனர்ஷிப்னு எடுத்துட்டோம்னா தென் ஃபைன், யூ ஆர் இன் ஹாப்பி ஸ்டேட். ஓகே, ரெடி. அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் ரெடி. ஓகே தேங்க்யூ. இன்னும் ஒரு 5 ரெடி வரும். தேங்க்யூ. ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸில் நான் ஒரு வித்தியாசமான விஷயம் இன்னைக்கு ஒன்று எழுத போகிறேன். நாளைக்கு காலையிலேயே நீங்கள் அதை பிளான் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆல் செட், ஃபேண்டாஸ்டிக். அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் பாயிண்ட் நம்பர் 5. திஸ் இஸ் த லாஸ்ட். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்ட் 3 அதில் பார்க்கலாம். இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 05. அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 05 அதில் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? அது நான் போடுறதுக்குள்ள ஐ திங்க் வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 05 மார்னிங் வேக்கப் நைட் ஸ்லீப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் இங்கே யாரையாவது ஒருத்தங்களை நான் சாம்பிள் எடுக்கணுமே. சரிதா கனி ரெடி,
யோகேஸ்வரன் ரெடி. சரிதா கனி மேடம் அண்ட் யோகேஸ்வரன் 2 பேரும் வந்துடுறீங்களா? சரிதா கனி அண்ட் யோகேஸ்வரன், நீங்கள் 2 பேர் மட்டும் இப்போ நிறைய இங்கே ரெடி போட்டுட்ருக்காங்க. சரிதா கனி அண்ட் யோகேஸ்வரன் எஸ்ன்னு போடுங்களேன். உங்கள் 2 பேர்கிட்ட தான் நான் எடுத்துக்கிறேன். சரிதா கனி யோகேஸ்வரன் எஸ் அப்படின்னு போடுங்க. உங்கள் 2 பேரை தான் நான் சாம்பிளாக எடுத்துகிட்டு இப்போ பேச போகிறேன். மார்னிங் வேக்கப் அண்ட் நைட் ஸ்லீப். இல்லை ரியாஸ் அதெல்லாம் கிடையாது. ஏர்லி பெட்டு ஏர்லி ரைஸ் அதெல்லாம் கிடையாது. இங்கே வேறு. எஸ் சார் ரெடி. சரிதா கனி மேடம் ரெடி. ஸோ இப்போது யோகேஸ்வரன்ட்டு ஒரு எஸ் வந்துருச்சுன்னா ஐ திங்க் வி கேன் மூவ் ஆன். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிடுவேன். ரெடியா? யோகேஸ்வரன், சரிதா கனி எஸ். மார்னிங் வேக்கப் நைட் ஸ்லீப்பை நீங்கள் எதோ போட்டு குழப்பிக்கிறீங்க, அது இல்லை. யோகேஸ்வரன் அவர்களை காணவில்லை காணவில்லை காணவில்லை. எங்கே யோகேஸ்வரன்? சரிதா கனி எஸ் போட்டாங்க பாருங்க. மற்றதுக்கெல்லாம் உடனே பதில் போட்டுட்டு இருந்தார். இங்கே எஸ்ன்றப்ப காணும் பாருங்க. எஸ் இப்போதான் வருது. யோகராஜ் எவ்வளோ சந்தோஷம். யோகராஜை நம்ம நாளைக்கு வச்சு செஞ்சுக்கலாம். யோகேஸ்வரன் இன்னைக்கு இதை மட்டும் பண்ணுவோம். ஃபைன். சி இங்கே சரிதா கனி, அதாவது சரிதா மேடம் அண்ட் யோகேஸ்வரன், உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்க்ரீனை பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக உடனே டைப் பண்ணுங்கள். மற்றவங்க போடுற எந்த கமெண்ட்டும் என் கண்ணில் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் கமெண்ட் போடாமல் நிறுத்துனீங்கன்னா இன்னும் பெட்டர். யோகேஸ்வரன் அண்ட் சரிதா, காலையில் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட், இன்னைக்கு நான் நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி எழுந்திருக்கிறீங்களா? தான் கேள்வி. காலையில் எழுந்திருக்கும் போது ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட் டுடே அப்படின்னு எழுந்திருக்கிறீங்களா? ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட் டுடே அப்படின்னு எழுந்திருக்கீங்களா? சரிதா அண்ட் யோகேஸ்வரன், ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட். யோகேஸ்வரன் அவங்களெலாம் விடுங்க, நீங்கள் இங்கே வாங்க. மற்றவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த செஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் போய்க்கலாம். ஐ வுட் லைக் டு சஃபர் எ லாட் டுடே அப்படின்னு காலையில் எந்திரிக்கிறோமா? காலையில் எந்திரிக்கும் பொழுது மனசில் ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட் டுடே அப்படின்னு பண்ணுறோமா? சரிதா மேடம் அண்ட் யோகேஸ்வரன், காலையில் எழுந்திருக்கும் போது ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட் அப்படின்னு எழுந்திருக்கிறோமா? இல்லை சார், இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பேன். தட்ஸ் தி ஸ்டார்ட், தட்ஸ் த பிகினிங். ஃபைன். இப்போ எண்டுக்கு வருவோம், நைட்டுக்கு வருவோம். நீங்கள் எதேதோலாம் மார்னிங் நைட்டுன்னொன்னே எதேதோலாம் நினச்சிட்டிங்க. இப்போ வேறு விஷயமே வேறு. காலையில் ஐ வுட் லைக் டு சஃபர் அ லாட் டுடே அப்படின்றது இல்லை. கரெக்ட். நைட்டு படுக்க போகும்போது ஐ ஹவ் சஃபர்ட் அ லாட் டுடே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ ஹவ் சஃபர்ட் எ லாட் டுடே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் 2 பேருக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும். ஐ ஹவ் சஃபர்ட் எ லாட் டுடே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைய தினம் இனிமையானதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். காலையில் நான் நைட்டு வந்துட்டேன் கொஸ்டினுக்கு. ஐ ஹவ் சஃபர்ட் எ லாட் டுடே. காலையில் எழுந்திருக்கும் போது இருந்த மனநிலை நைட்டு இல்லை. ஐ ஹாவ் சஃபர்ட் எ லாட் டுடே அப்படின்னு நினைப்பீங்களா? இது மட்டும்தான் என் கேள்வி. எஸ் ஆர் நோ. அன்றைக்கி ஏதாவது கஷ்டமாக நடந்திருந்தா தானே? அதை தான் கேட்குறேன். யோகேஸ்வரன் அண்ட் சரிதா, மற்றவங்களோட பதில் நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். உங்கள் 2 பேரை மட்டும், மற்றவங்களோட பதில் நீங்கள் போடுங்க. ஆனால் எனக்கு யோகேஸ்வரன் அண்டு சரிதா. பல நாட்களில் ஐ ஹவ் சஃபர்ட் லாட் என்று தோன்றுகிறது சார். தேங்க்யூ, தட்ஸ் யுவர் ஆன்சர். யோகேஸ்வரனுக்காக வெயிட்டிங். யோகேஸ்வரன், உங்கள் ஆன்சருக்காக வெயிட்டிங். உங்கள் ஆன்சர் வந்ததும்
இந்த லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ் 05 ஈஸியாக நமக்கு புரியும். ஓகே, உங்கள்கிட்டையும் சில நாட்களில் அப்படி இருக்குது, கரெக்டா? 2 பேர்ட்டையும். இப்போ நான் 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? சரிதா மேடம் அண்ட் யோகேஸ்வரன், ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஐ சஃபர்ட் அ லாட். சம்டைம்ஸ் அது ஒரு வருஷத்தில் ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே கொஞ்சம் பொய் அழகாத்தானே சொல்லுவோம். நம்ம 365 நாளில் 330 நாள் சஃபர் ஆகும், 30 நாள் ஹாப்பியாக தூங்குவோம். ஆனால் சொல்கிறது வந்து இல்லை ஒரு 30 நாள் தான் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னா சொல்லுவோம். இருக்கட்டும், பரவாயில்ல. ஐ சஃபர்ட் அ லாட். இன்னைக்கு டுடே ஐ சஃபர்ட் அ லாட் அப்படின்னு நீங்கள் நினைத்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? காலையில் எழுந்திருக்கும் போது அப்படி இல்லை, நைட் படுக்கும் பொழுது உங்கள்கிட்ட அது இருக்குது அப்படின்னா கெட் ரெடி. அப்படின்னா இங்கே கவனிக்கணும், கெட் ரெடி அப்படின்னா ரியாலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, ட்ரூத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, ட்ரூத்தை நீங்கள் ஒத்துக்கலை. ட்ரூத்தை நீங்கள் ஒத்துக்கலைன்னும் போது, ஐ ரிப்பீட் அகெயின், ட்ரூத் நீங்கள் ஒத்துக்கலைன்னும் போது அதர் தென் ட்ரூத்தோட வலியோட படுக்கிறீங்க. அதர் தென் ட்ரூத் வலியோட படிக்கிறீங்க, தூக்கத்துக்கு போகிறீங்க. அதர் தென் ட்ரூத் வலியோட தூக்கத்துக்கு போகிறீங்க. அதர் தென் ட்ரூத் வலியோட நீங்கள் தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட், அன்னைக்கு நீங்கள் உள்ள தூக்கி போட்டீங்கல்ல வலி, பெயின், அதனுடைய இம்பேக்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ இருக்கும். ஸோ எந்த நாள் நீங்கள் தூங்க போகும்போது ஐ ஹவ் சஃபர்ட் அ லாட் டுடே அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறீங்களோ, அந்த நாளில் இருந்து ஹாப்பினஸ் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நேச்சரோட ஆச்சரியம், மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது ஐ ஹாவ் டு சஃபர் அ லாட் டுடே அப்படின்னு எழுந்திருக்கிறது இல்லை. தூங்குறப்போ இந்த மனநிலையோடு தூங்கினாலும் மறுநாள் காலையில் நேச்சர் வந்து திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு கொடுக்குது. எழுந்துரு, மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது ஐ ஹாவ் டு சஃபர் அ லாட் பிகாஸ் எஸ்டர்டே நைட் ஐ சஃபர்ட் அ லாட் அப்படி எந்திரிக்கிறீங்க. எஸ்டர்டே நைட் ஐ சஃபர்ட் அ லாட் ஸோ அதனால் வந்து டுடே மார்னிங் வென் ஐ வேக் அப் ஐ ஹாவ் டு சஃபர் அ லாட் அப்படி எந்திரிக்கிறீங்க. நோ, 365 டேஸில் 365 டைம்ஸ் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கப்படுது. இந்த வச்சுக்கோ, இந்த ஃப்ரெஷ், நேற்று நடந்தது வரை எதுவுமே உனக்கு தெரியாது, இந்த அப்போது காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நைட்டு தூங்க போகும் பொழுது என்ன நடந்திருந்தாலும் எக்ஸப்ட் உயிர் போகாத வரை, உயிர் போயிட்டா நீங்கள் எங்கே அப்புறம், எக்ஸப்ட் உயிர் போகாத வரை என்ன நடந்திருந்தாலும் நைட் படுக்கும் போதும் காலையில் ஓப்பன் அப் ஆகும்போது ஒரு மனநிலை இருந்ததில்லை. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் டே, அல்லது எக்ஸைட்டட், அல்லது ஹாப்பி அபவுட் த டே அப்படின்னு என்னமோ ஒரு மனநிலை காலையில் இருந்திருக்கும்ல. அந்த மனநிலையோட நைட்டு தூங்குற பக்குவம் நமக்கு இல்லைன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்தாலுமே கூட நீங்கள் முத நாள் உள்ள இன்சர்ட் பண்ண பெயின், ஐ ஹவ் சஃபர்ட் அ லாட் அப்படின்னு நைட் நீங்கள் இன்சர்ட் பண்ண பெயின், இட் கம்ஸ் பேக் நெக்ஸ்ட் டே, அந்த பெயினோட இன்டென்சிட்டியை பொறுத்து 1 வருஷத்துக்கோ 6 மாதத்துக்கோ 7 மாதத்துக்கோ 8 மாதத்துக்கோ இட் வில் பி வித் யூ. ராத்திரி வருத்தத்துடன் படுத்தால் காலையிலும் அதே வருத்தம் தொடர்கிறதே. காலையில் நேச்சர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாலுமே எந்திரிச்சு திரும்பவும் சுத்தியலால் அடிச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதர் தன் ட்ரூத். சாந்திமணியன் மேடம், நீங்கள் என்ன பண்ணலான்னா
ஐ ஆம் an expert in believing other than truth அப்படின்னு ஒரு போர்டு வச்சிடலாம். I repeat this again. I am an expert in believing other than the truth. உண்மையை தவிர மற்ற விஷயங்களை நம்புவதில் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிடலாம். ஏன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்ததுக்கப்புறமும் வலிக்குதுன்னா இங்கே சாந்திமணியன் மேடம் கேட்டதுனால அவங்க தப்புன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை? அன்னைக்கு கணக்கை அன்னைக்கு நைட்டு தீர்த்துடுறோமா? 2 மாதம் 3 மாதம் 4 மாதமெல்லாம் தூக்கி தெரியறதில்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸில் பாயிண்ட் நம்பர் 5, வேக்கிங் அப் என்ன மனநிலையோ அதே மாதிரி ஸ்லீப்பிங் அப்போ உங்கள்கிட்ட மனநிலை இருக்கா? ஐ திங்க் யூ ஆர் ஹாப்பி. அப்படி இருக்க முடிஞ்சா இருக்கிறீங்கன்னா யூ ஆர் ஹாப்பி. ஒரு நாள் முழுக்க என்ன நடந்திருந்தாலுமே ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் அலைவ். I am happy that I am going to face this. I am happy that XYZ. 1 லட்ச ரூபா லாஸ் வந்திருக்கு, அது உங்களுக்கு வலிக்குது. ஆனால் 1 கோடி சம்பாதிச்சவங்க நீங்கள் தானே. 10,000 லாஸ் வந்திருக்கு, அது உங்களுக்கு வலிக்குது. 1 லட்சம் சம்பாதிச்சாலும் நீங்கள் தானே. 1000 ரூபா லாஸ் வந்திருக்கு, அது உங்களுக்கு வலிக்குது. 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் நீங்கள் தானே. பையன் வித்தியாசமாக பேசிட்டான் இன்னைக்கு, வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 வருஷ பையன் 3650 நாளில் 3649 நாள் வேறு இன்சிடென்ட்ஸு. இன்னைக்கு ஒரு நாள் பேசுனதுனால 10 வருஷம் போயிடுச்சா? இந்த வராங்களே, வருடக்கணக்கில் சுமக்கிறோம். பயங்கரமான பலசாலிகள் நீங்கள். சின்ன சுத்தியெல்லாம் வச்சு அடிச்சுக்கிறது இல்லை, பெரிய பெரிய சுத்தியல். ட்ராய் படத்தில் அவர் வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி பெரிய சுத்தியெல்லாம் எடுத்து வருஷ கணக்கில். நான் மிகப்பெரிய பலசாலி. மாதக்கணக்கெல்லாம் தாங்க மாட்டேன், வருஷ கணக்கு தாங்குவேன், அடிச்சுக்குவேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹாப்பினஸ். ப்ளீஸ் டோன்ட் hit the bed like him. It will break into pieces. ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது, அதே மனநிலை நைட் படுக்கும் பொழுதும் இருக்குது அப்படின்னா அன்னைய கணக்கு என்ன வேணால் நடந்திருக்கட்டும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் அன்றைய கணக்கை ஃப்ரெஷ்ஷாக உள்ளே சேர்த்து வைக்கிறீங்க. am I right? Accepting profits happily, facing difficult to face loss. That's it. யோகராஜ் நடராஜன் என்ன போட்டிருந்தீங்க நீங்கள் கமெண்ட்டு? உங்கள்கிட்ட வரேன். கமெண்ட் போட்டிருந்தீங்களே, என்னது? நல்ல வேலை நாம மாட்டலை. நாளைக்கு இருக்கு மாப்பிள்ள, நாளைக்கு இருக்கு உங்களுக்கு, நாளைக்கு வச்சுக்கினேன் வாங்க. Okay, so this is the last concept for today. Tomorrow, happiness course part 3. I withstood all challenges post. Thank God for giving the strength. Night prayer. I am alive, for which thanking God. காலை விடியல் கொடுக்கும் பரிசை இரவில் நன்றி சொல்லி உறங்கணும் அப்படிங்கிறார் வாத்தியார். அடியும் எத்துக்கோங்கோ அன்றே. When Jay Zen asked us not to post comments for few minutes, we all restrained. 5 PM family is in control. Happy. Thank you, sir. Thank you all. ஐயா, யாருமே இனி சுற்றில நிறைய பிரச்சனைகள். தூங்கி எழுந்தால் காலையில் மறந்திருக்கும். சுமையை இறக்கி வைங்க, யார் வேண்டான்னு சொன்னால். ஓகே, ஸோ த செஷன் இஸ் ஓவர். உங்களோட ஃபீட்பேக் இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். லவ் யூ ஆல். அண்ட் அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு ஸ்மைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மைலை எல்லாரும், நான் பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் எல்லாரும் உங்கள் ஸ்க்ரீன் கிட்ட வந்து இந்த ஒரு அழகான ஸ்மைல்,
அதை ஒரு செல்ஃபி எடுத்து போடுறீங்களா? நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன், இதை கமெண்ட்டில் போட்டுடுறேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு சிரிச்ச முகமாக ஒரு செல்ஃபி எடுத்து இந்த கோர்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே கமெண்ட்டில் போட்டு அந்த எல்லாருடைய சிரிக்கிற ஃபேஸும் பார்க்குறோன்னு வைங்களேன், இல்லை இங்கே ஏதோ பண்ணும். அது கன்றாவியாக இருக்கிற முகத்துக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம், சிரிக்கிற முகத்துக்கு எடுக்கக்கூடாதா? லவ் யூ ஆல், பாய்.